ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம தஞ்சாவூர் தக்காளி சட்னி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். கடாயில் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் கொத்திருக்கேன். இந்த பூண்டை போட்டுடலாம். இதோட ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பியில் போட்டு நான் சும்மா அடுப்பில் இப்படி ஒரு 5 மினிட்ஸ் காட்டுறேன். அது நல்லா பிளாக் ஆகணும். அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி கம்பி இல்லைன்னா நம்ம ஸ்டிக்கில் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்ம தோலை பீல் பண்ணிடலாம். இப்போ மிக்சியில் நம்ம ஃப்ரை பண்ணதை போட்டோம். தக்காளியை பீல் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு இதில் போட்டுடுறேன். இதோட வந்து கொஞ்சமாக புளி போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சதை இதில் போட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் வாவ், தஞ்சாவூர் தக்காளி சட்னி ரெடி. செம்ம சூப்பராக வந்திருக்கு. ட்ரஸ்ட் மீ, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.